அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், கடந்த 4 நாட்களாக கடுமையான மழையால் திருநெல்வேலி, தூத்துக்குடி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு பகுதியாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அணைகளெல்லாம் நிரம்பி வழியுது. தாமிரபரணி ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால கரையோர பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வண்ணாரப்பேட்டைக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஜங்ஷனில் எல்லாமே ட்ரெயினும் கேன்சல் தான். ஜங்ஷன் கிட்ட போக முடியாத அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வண்ணாரப்பேட்டைக்கு முன்னாடி இருக்கிற இந்த தாமிரபரணி ஆற்று பாலத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பாலம் கிராக் விரிசல் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே குடிநீருக்காக நீண்ட பைப் ஒன்று வச்சுருந்தாங்க, அது இந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கரைகள்லையும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கும் 5 அடி உயரத்துலேயும் தண்ணி போயிருக்கு. நிறையா ஆடு மாடுகள் மனிதர்கள்னு எல்லாருமே சிரமத்துக்கு உள்ளாகிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் நிலைமை சரியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லோரும் சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம். அந்த அடிச்சுட்டு போய் கிடக்கு, அங்கே கிடக்கு. டயர்லாம் ஒன்று போய் டயர் போச்சு, எல்லாம் போச்சு.